ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. இன்னைக்கு கீதை சீரீஸ்ல மறுபிறப்பு அப்படின்றது நமக்கு எப்படி கிடைக்குது, மறு ஜென்மம், அடுத்த பிறவி அப்படின்ற ஒரு கான்செப்ட் எப்படி தீர்மானிக்கப்படுது அப்படின்றத கீதை எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்கு தெரியுமா? வாழ்வின் முடிவில் எவன் ஒருவன் என்னை நினைத்தவாறு என்னை சிந்தித்தவாறு அவனுடைய உயிரை பிரிகிறானோ அவன் என்னுடனே சேர்கிறான். அதுக்காக தான் அந்த காலத்துல பெரிய பெரிய தாத்தா பாட்டிகள் அப்படின்னா உடம்பு சரியில்லைனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு சிக்னஸ், ஏதோ ஒரு கம்ஃபர்டபுளான ஃபீலிங் இருந்துச்சு அப்படின்னா கடவுள்களை கூப்பிடுற மாதிரியான விஷயங்கள், எம்பெருமானே, சிவனே, முருகப்பெருமானே, சொந்த மாதிரி கடவுளை கூப்பிடுவாங்க. ஏன்னா நம்ம எந்த டைம்ல எப்படி நம்மளோட உயிர் பிரியும் அப்படின்றதே தெரியாது. ஸோ இப்படி நம்மளுடைய வாழ்க்கை முறை இப்படியே நம்ம வாழும்போது, அவருடைய சிந்தனையிலே இருக்கும்போது அவர்கிட்டே நாம போய் சேர்றோம் அப்படின்னு சொல்லுது கீதை. அதே மாதிரி இப்போ ஒரு இறப்பு நிகழுது அப்படின்னா அந்த உடலை விட்டு பிரிந்த அந்த ஜீவாத்மா அடுத்து என்ன பிறவி எடுக்க போறோம் அப்படின்றத தீர்மானிச்சுட்டு தான் அந்த உடலை விட்டு பிரியுமாமா. அதுவும் இல்லாம அடுத்த பிறவியை தீர்மானிக்கிறது யாரு தெரியுமா? அந்த ஜீவாத்மா கிடையாது. அதற்கு மேல் உள்ள உயர் அதிகாரிகள் அப்படின்னு சொல்லப்படுற ஹையர் ஸ்பிரிச்சுவல் கைட்ஸ் தான் உனக்கு அடுத்த பிறவி இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரவர் பாவ பாவ புண்ணியம் கணக்குகளுக்கு ஏற்றாற்போல் தீர்மானிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கீதை சொல்லுது. நாம இறைவனோன் மேல பக்தி கொண்டு இறைவனையே நம்ம நினைச்சுக்கிட்டு அவருடைய உருவத்தையே நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா அவருடைய பாதைக்கு, அவருடைய ஒரு விருந்தாவனம், கிருஷ்ண விருந்தாவனம், ஆன்மீக வானத்தை நாம சென்றடைவோம் அப்படின்னும், இல்ல அந்த படைத்தல் முழு முதற் கடவுளா அந்த பிரம்மத்தை நினைச்சோம் அப்படின்னா அந்த பிரம்மத்தோடய நம்ம கலந்துருவோம் அப்படின்னும் கீதை சொல்லுது.